வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நாம இன்னைக்கு ஒரு ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்னுடைய ப்ரிவ்யூ, குரூப் பி உடைய கடைசி மேட்ச் அண்ட் இந்த டோர்னமெண்ட்டினுடைய குரூப் ஸ்டேஜ்னுடைய பெனல்டிமேட் மேட்ச், அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபி குரூப் ஸ்டேஜ்னுடைய கடைசிக்கு முன்னாடி மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து இந்த மேட்சஸ் யூஸ்வலாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காரணம் ரெண்டுமே சூப்பர்வான குவாலிட்டி சைட்ஸ், குவாலிட்டி கிரிக்கெட் ஆடுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஆனா இந்த மேட்சுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சிக்னிபிகன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, சவுத் ஆப்பிரிக்கா 3 பாயிண்ட்ல இருக்காங்க, ஆப்கானிஸ்தானோட டைட் இன் பாயிண்ட்ஸா இருக்காங்க. ஒருவேளை இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சா 3ல இருந்து 5 பாயிண்ட்டுக்கு போய் இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவங்க செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, செகண்ட் ஆஸ்திரேலியான்னு அந்த 2 டீம் குவாலிஃபை ஆகும், ஆப்கானிஸ்தான் வெளியேறிடும். ஆப்கானிஸ்தானோட சான்சஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னாலும் மேத்தமேட்டிக்கலி அவங்க உள்ள வர்றது அப்படின்றது இன்னமும் பாசிபிள் அப்படின்றதுதான் உண்மை. அதனால நம்ம அந்த ஒரு பாசிபிலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. ஒருவேளை இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடி 450 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் வரும்போது அவங்க நல்லா பவுலிங் போட்டு, சிறப்பா பவுலிங் போட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 50 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்றாங்க அப்படின்னா, அந்த நெட் ரன் ரேட் டிஃபரன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவை ஆப்கானிஸ்தானுக்கும் கீழே தள்ளிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா மட்டுமே ஆப்கானிஸ்தானுக்கு குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, எங்க இங்கிலாண்டை பாருங்க, அவங்க என்ன மேட்ச் ஜெயிக்கிற நிலைமையிலேயே இருக்காங்க. மேட்ச் ஜெயிக்கிற நிலைமையிலேயே இல்லாத இந்த இங்கிலாந்து 450 ரன்லாம் எங்கெங்க அடிக்கிறது? அதனால என்னை கேட்டா சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மேத்தமேட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கிற காரணத்தினால இந்த மேட்ச் முடியிற வரைக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப இந்த மேட்ச் நடக்க போறது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கராச்சியில இந்த டோர்னமெண்ட்ல இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நடந்திருக்கு. ஒன்னு பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 300+ ஸ்கோர் போர்ட்ல இருந்து வைக்கிறாங்க. அதை பாகிஸ்தானால சேஸ் பண்ண முடியல. அதே மாதிரி 2வது மேட்ச் இதே ஸ்டேடியம்ல நடந்தது, சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். சேம் எக்ஸாக்ட் பேட்டர்ன். சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்க, ரயன் ரிக்கல்டன் பிரில்லியன்ட் 100. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரயன் ரிக்கல்டன் பிரில்லியன்ட் 100 அடிச்சு 300 ரன்ஸ் மேல ஒரு டார்கெட் செட் பண்றாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆப்கானிஸ்தானால அந்த 300+ டார்கெட்டை சேஸ் பண்ண முடியல. அதே மாதிரிதான் இன்னைக்கும் இந்த பிட்ச் பிஹேவ் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போற டீம் ஒரு 300+ ஸ்கோரை வைக்க போகுது. சேஸபிளா அப்படின்னு கேட்டா, இந்த பிட்ச்ல கண்டிப்பா 300+ ஸ்கோர் வச்சா சேஸ் பண்ணலாம். ஆனா அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஒரு லாகோர்ல நம்ம பார்த்தோம், ஒரு ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல இங்கிலாந்து 350 மேல அடிச்சாங்க, ஆஸ்திரேலியா அதையும் சேஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து ரொம்ப க்ளோஸா தோத்து போனாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆட. இங்க கராச்சியில, லாகூர்ல ஈஸியா இருக்கும், கராச்சியில அவ்வளவு ஈஸி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிக்கிற டீம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நல்லா பேட் பண்ணி 300+ ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் கன்ஃபார்ம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து 300+ ரன்ஸ் குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படின்றது, அதாவது 300+ டார்கெட்டுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸி அப்படின்றத என்னுடைய பார்வை. இங்கிலாந்து அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும்னு நினைப்பாங்க. நம்ம முதல் சொன்னோம்ல, ஒரு ஃபேண்டசி சினாரியோ 450 ரன் அடிக்கிறது அப்படின்றது இங்கிலாந்து கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்னால அது கண்டிப்பா முடியும். அவங்க கிட்ட அந்த மாதிரியான பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஆனா அவங்க எடுக்கிற அப்ரோச் தான் அவங்கள அந்த மாதிரி விளையாடுறதுல இருந்து தடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க கிட்ட ஸ்கில்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம அவங்களோட 11 பார்ப்போம். ஒரு ஓப்பனிங்ல ஃபில் சால்ட் அண்ட் பென் டக்கெட் 2 பேரும் டேலண்டடான ஓப்பனர்ஸ். ஃபில் சால்ட் எல்லாம் அவருக்கு பேட்ல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், கேம் உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அதே மாதிரி நீங்க ஒரு ஜேமி ஸ்மித், நாட் அட் ஆல் பேட் ஆப்ஷன் அந்த நம்பர் 3ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 சூப்பரான பிளேயர்ஸ், ரூட், ப்ரூக், பட்லர். இதுல ப்ரூக் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா கேவலமா விளையாண்டுருக்காரு. அதாவது கன்சிஸ்டன்டா விளையாண்டுருக்காரு நல்லதுதான், ஆனா கன்சிஸ்டன்டா நல்லா விளையாடணும். இவர் கன்சிஸ்டன்டா மோசமா விளையாண்டுருக்காரு. ஆனா ரூட் அண்ட் பட்லர் குவாலிட்டி பிளேயர்ஸ். ரூட் அண்ட் பட்லர்லாம் வேர்ல்ட்லயே டாப் 5 ஓடிஐ பிளேயர்ஸ், டாப் 10 ஓடிஐ பிளேயர்ஸ்ல வருவாங்க. அந்த மாதிரியான பேட்ஸ்மேனை இவங்க டீம்ல வச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வர்றது யாருன்னு பார்த்தா லியம் லிவிங்ஸ்டனுக்கு அவ்வளவு ஹைப் இருக்கு. சூப்பரான பேட்ஸ்மேன் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எல்லாரும் சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வருது ஆனா இல்லன்றதுதான் அன்பார்ச்சுனேட் ட்ரூத்தா இருக்கு. இவ்வளவு நிறைய நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்கிற இந்த டீம் அப்ரோச்னாலேயே தோத்து போய்கிட்டே இருக்காங்க. அதாவது இவங்க இப்ப இந்த பிளேயிங் 11 மாத்தணுமா அப்படின்னு கேட்டா, மார்க் வுட் இன்ஜூரி ஆயிருக்கிறாரு. அதனால இவங்க மார்க் வுட்டுக்கு பதிலா ஒரு சகீப் மஹமூத் உள்ள கொண்டு வரலாம். மத்தபடி அவங்க பவுலிங்குமே அதே மாதிரிதான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பா அந்த 11ல இருப்பாரு. பிரைடன் கார்ஸ் அவர் அவ்வளவு நல்லா பவுலிங் போடல, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். ஆனாலும் அவர் டீம்ல கண்டினியூ பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
அடில் ரஷீத் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பவுலர். அவர் வந்து ரொம்ப முக்கியமா இருப்பாரு இந்த மேட்ச் அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சகீப் மஹமூத் வுட் வந்து ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்ச். வுட்டுக்கு இன்ஜூர் ஆனதுனால சகீப் மஹமூத் உள்ள வராரு. இதை தாண்டி எனக்கு வந்து அவங்க 11ல மாற்றம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. அதாவது எப்படின்னா அந்த காமெடி சீன்ல வரும்ல, கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி, இந்த இங்கிலாந்து டீம் ஜெயிக்கணும்னா அதுக்கு 11 எல்லாம் மாத்த தேவையில்லை. பிளேயர்ஸை மாத்தினாலும் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இவங்க மாத்த வேண்டியது அந்த அப்ரோச். ஒரு 6 அடிச்சா அடுத்த பால் சிங்கிள் அடிச்சு ரொட்டேட் பண்ணணும். ஒரு விக்கெட் விழுந்தா அடுத்த ஒரு 2 ஓவருக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி வந்து கொஞ்சம் டீமை வந்து ஒரு சாலிட் பொசிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அட்டாக் பண்ணலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவங்க செய்யணும். ஓடிஐல எப்படி பேட்டிங் ஆடணும் அப்படின்றத இந்த டோர்னமெண்ட்ல நிறைய டீம்ஸ் வந்து பாடம் எடுத்திருக்காங்க இங்கிலாந்துக்குன்னே சொல்லணும். இதுல வந்து இங்கிலாந்தோடயே பேட்டிங் ஆடி இந்த விஷயத்த சொன்னது ஆப்கானிஸ்தான். ஒண்டர்ஃபுல்லான ஒரு பேட்டிங் இப்ராஹிம் ஜத்ரான் காமிச்சாரு. அதாவது இந்த ஃபுல் டோர்னமெண்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூசிலாந்து எடுங்க, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா எடுங்க, நீட்டா அவங்களோட இன்னிங்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல அட்டாக் பண்ணுவாங்க, ஒரு 60-70 ரன் அடிப்பாங்க. இந்தியாவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா அட்டாக் பண்ணுவாரு முதல் 10 ஓவர்ல ஒரு 60-70 ரன் அந்த முதல் 10 ஓவர் பவர் பிளேல அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வர்ற நெக்ஸ்ட் 20 ஓவர்ஸ், அதாவது ஓவர்ஸ் 10 to 30 கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்க. அந்த 30வது ஓவருக்கு அப்புறம் 3 விக்கெட் மட்டும்தான் அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்க வந்து இழக்க மாட்டாங்க. கடைசி 10 ஓவர், அதாவது 40-50 அந்த ஃபேஸ்ல ஒரு 80-100 ரன் கட்ட 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 கட்டன்னு அடிப்பாங்க. இதுதான் எல்லா ஓடிஐ டீம்ஸ், அதாவது எல்லா நல்ல ஓடிஐ டீம்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்ன். இந்த பேட்டர்னை இங்கிலாந்து இன்னும் சிறப்பாகவே ஃபாலோ பண்ணலாம். இதை விட இன்னும் பெட்டராகவே அவங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றதுக்கான அந்த டெம்பரமெண்ட், அந்த பொறுமை, அந்த ஆட்டிடியூட் அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தி அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்தி விளையாடுறதுக்கான அந்த ஆட்டிடியூட் அந்த பிளேயர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டுமே இங்கிலாந்தால இனிமே ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் நம்முடைய கருத்தா இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே இப்ப அவங்களோட கேம்ப்ல இருந்து ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தா, ஜாஸ் பட்லர் கேப்டன்சில இருந்து விலகுறதா தகவல். இந்த மேட்ச் வந்து ஜாஸ் பட்லருடைய கடைசி மேட்சா இருக்க போது கேப்டனா. மறுபடியும் அதே கதைங்க, கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமா, இவர் கேப்டன்சில இருந்து தூக்குனா மட்டும் என்ன ஜெயிக்கவா போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையா தான் இருக்கு. பட்லர் வந்து அவ்வளவு ஒரு மோசமான கேப்டன் கிடையாது. சில தவறுகள் செஞ்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப எவிடென்டா உடனே சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. ஒரு மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு T20 ஆடினாங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி. அந்த மேட்ச்ல திலக் வர்மா சூப்பரா ஆடிட்டு இருந்த நேரத்துல அந்த ஆப்போசிட் எண்ட்ல விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். ரவி பிஷ்னாய் பேட்டிங் வருவாரு. இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, திலக் வர்மா பேட்டிங் ஆடும்போது அவருக்கு வச்ச ஃபீல்டர்ஸ் எல்லாருமே வந்து பவுண்டரி லைன்ல இருந்து பவுண்டரிஸ் தடுக்கிற மாதிரியான ஃபீல்டர்ஸ் வச்சிருந்தாங்க. இதே பிஷ்னாய் வந்து ஸ்ட்ரைக்ல வந்ததும் அந்த மாதிரி சிங்கிள்ஸ் தடுக்க இருக்கிற ஃபீல்டர்ஸ், பவுண்டரி லைன்ல பவுண்டரி தடுக்க இருக்கிற ஃபீல்டர்ஸ் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வந்து எல்லாரையும் கேச்சிங் பொசிஷன்ல வந்து கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஏதோ வந்து டெஸ்ட் மேட்ச்ல அந்த 4 ஸ்லிப் வச்சு ஸ்பின்னர்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேச்சிங் பொசிஷன், ஷார்ட் மிட் விக்கெட் இப்படி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, ரொம்ப அக்ரெசிவான ஒரு அப்ரோச். பவுலர் வந்திருக்கிறாரு பிஷ்னாய், அவரை வந்து இந்த மாதிரி டைட் ஃபீல்ட் எல்லாம் செட் பண்ணி பயமுறுத்தி ஒரு பவுலிங் போட்டோம் அப்படின்னா அவர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவாரு. அதுவும் இந்த கேச்சிங் பொசிஷன்ல இருக்கிற இந்த ஃபீல்டர்ஸ் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆயிடுவாரு. அவர் விக்கெட்டை எடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையை வந்து ஜாஸ் பட்லர் கடைபிடிச்சாரு அந்த இடத்துல. பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் உள்ள கொண்டு வந்த அந்த ஃபீல்டர் இருக்காருல்ல, கேச்சிங் பொசிஷனுக்கு உள்ள கொண்டு வந்த அந்த ஃபீல்டர், அவர் வந்து மிட் விக்கெட்ல பவுண்டரி அண்ட் சிங்கிள் தடுக்கிறதுக்கு வச்சிருந்த ஃபீல்டர், அவரை வந்து உள்ள கூப்பிட்டு வந்து கேச்சிங் பொசிஷனுக்கு வச்சிட்டாரு. அந்த பாலை போட்டதும் ரவி பிஷ்னாய் ஒண்ணுமே பண்ணலங்க, அழகா தட்டி விட்டார் லெக் சைட்ல, மிட் விக்கெட் பக்கம் 4 ரன்ஸ் போயிருச்சுங்க. இதனாலேயே மேட்ச் தோத்துறாங்க. அந்த இடத்துல ரவி பிஷ்னாய்க்கு நீங்க அட்டாக்கிங் ஃபீல்டு வச்சு அவர் விக்கெட் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சிங்கிள்ஸ் தடுக்கிற மாதிரி, பவுண்டரி தடுக்கிற மாதிரி ஒரு டிஃபென்சிவ் ஃபீல்டு வச்சாலே கூட கொஞ்சம் பால்ஸ் வந்து கம்மி பண்ணி, அதாவது டாட் பால் போட்டு டார்கெட்ல ரன்ஸ் அதிகமா பால்ஸ் கம்மியா நீங்க வந்து மாத்திருந்தீங்க அப்படின்னாலே அங்க வந்து பிரஷர்ல நீங்க இந்தியாவை தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்து அவுட் ஆக்கி விக்கெட்ஸ் எடுத்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றது அதுல தப்பு இல்லை. ஆனா அது எப்ப செய்யணும் அப்படின்றதெல்லாம் கொஸ்டின். இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை அவரோட கேப்டன்சில அவர் செஞ்சிருக்கிறாரு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதனால அவர் பேட் கேப்டன் ஆயிட மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த டீமுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுது. அவருடைய அக்ரெசிவ் கேப்டன்சி அப்படின்றது அந்த டீமுடைய அந்த அக்ரெசிவ் நேச்சருடைய ஒரு வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன். அதனால இது வந்து அவர் கேப்டன்சில இருந்து போயிட்டாரு, புதுசா ஒரு கேப்டனை கொண்டு வந்துட்டா மட்டும் இது மாறிடுமானா கண்டிப்பா மாறாது. டீம்
பிளேயிங் ஸ்டைல மாத்தணும், மேனேஜ்மெண்ட் அதுக்கு உட்காந்து யோசிக்கணுங்க. ஒரு 6 மாசம் டைம் எடுத்து இந்த மாதிரி பிளேயிங் ஸ்டைல்ல நம்ம இங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், இதை நம்ம மாத்தணும், நம்ம ஆட்டிடியூட மாத்தணும், நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சரை மாத்தணும், ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது அந்த மேனேஜ்மெண்டோட கையில இருக்கு. அதை அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப இந்த மேட்சுக்கு வருவோம். இங்கிலாண்டை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், சவுத் ஆப்பிரிக்கா பத்தியும் பேசி ஆகணும்ல. சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11ல ரயன் ரிக்கல்டன் 100 அடிச்சிருக்காரு. அவர் கண்டிப்பா வெளியே போக மாட்டாரு. ஆனா டோனி டிசோர்சி, அவர் கூட ஓபன் பண்ற டோனி டிசோர்சி, எனக்கு என்னமோ அவர் தான் வெளியே உட்காரணும்னு தோணுது. காரணம், முதல் மேட்ச்ல காயமடைஞ்சு ஒரு இன்ஜுரி காரணமாக வெளியே உட்கார்ந்திருந்த ஹைன்ரிக் கிளாசன் இப்போ ஃபிட் டு பிளேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கண்டிப்பா திரும்ப மேட்ச் விளையாட உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்தார்னா யாரு வெளியே உட்காரணும்னு இருக்கு. அவருக்கு பதிலாக ஆன ரயன் ரிக்கல்டன் 100 அடிச்சார்னா அப்போ 100 அடிக்காத டோனி டிசோர்சி தான் வெளியே உட்காரணும் அப்படின்றதான நியாயம். ஸோ டோனி டிசோர்சி வெளியே உட்காருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கூட யாரு ஓப்பனிங் பண்ண போறாங்க ரயன் ரிக்கல்டனோட அப்படின்றது கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் அது டெம்பா பவுமாவா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு ராசி வேண்டர் டூசன். பட் எனிவே, இப்போ ரயன் ரிக்கல்டன் அண்ட் டெம்பா பவுமா ஓப்பன் பண்ணா நம்பர் 3ல வந்து ராசி வேண்டர் டூசன் ஆடுவாரு. 4ல வந்து ஒரு எய்டன் மார்க்ரம் ஆடினார்னா 5ல என் ஃபேவரட் ஹைன்ரிக் கிளாசன் ஆடுவாரு. 6ல என்னோட இன்னொரு ஃபேவரட் மில்லர் ஆடுவாரு. 7ல மார்க்கோ யான்சன் ஆடுவாரு. மார்க்கோ யான்சன் ரொம்ப முக்கியமான பிளேயரா இருக்க போறாரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. காரணம், அவருடைய அந்த டால் பவுலிங். 6 அடி 7 அங்குலம் இருக்காரு. அவரோட இந்த பவுலிங் டெலிவரி ஸ்டைல்ல அவர் கையை நீட்டினார்னா 8 அடி இருக்கும் போல. 8 அடி உயரத்துல இருந்து அந்த பாலை போடும்போது பாகிஸ்தான் பிச்சர்ஸ்ல கூட அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஜென்ரேட் பண்றாரு. செமையான ஒரு பவுலிங் அவர்கிட்ட இருந்து ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. நமக்கு பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும், பேட்ஸ்மேனுக்கு ஜாலியா இருக்காதுங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஜான்சன் வந்து நம்பர் 7ல வராருன்னு சொல்லிட்டோம். வயன் முல்டர் ரொம்ப முக்கியமான பிளேயர். வயன் முல்டர் நம்பர் 8ல வருவாரு. ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், நல்லா பவுலிங் போடுவாரு. சீம் மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்விங் ஆகும் பால், அப்புறம் கட்டர்ஸ் போடுவாரு. நல்ல ஓவரால் நல்ல பேக்கேஜ், ஒரு சூப்பரான ஒரு பவுலர். அவ்வளோ பேஸ் இல்லைனாலும் ஃபென்டாஸ்டிக்கான ஸ்கில்ஸ் இருக்கு. அவருடைய பேட்டிங்கும் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். இந்த கடைசி 2 ஓவர் அந்த மாதிரிலாம் உள்ள வந்தா டக்கு டக்குன்னு 2 6 அடிக்கிறது, 2 4 அடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஒரு எண்டை வந்து கொடுப்பாரு. பிரில்லியண்டான ஒரு பினிஷை கொடுப்பாரு இன்னிங்ஸுக்கு. இப்போ வயன் முல்டர் அவர் ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டோம். 3 பவுலர்ஸ், 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ககிசோ ரபாடா அண்ட் லுங்கி எங்கிடி கண்டிப்பா ஆடுவாங்க. ககிசோ ரபாடா பத்தி சொல்லவே வேணாம், டாப் கிளாஸ் பவுலர், ஃபேன்டாஸ்டிக் பவுலர். லுங்கி எங்கிடி அகைன் ஒரு நல்ல பவுலர். வியன் முல்டருக்கு நம்ம என்ன சொன்னோமோ, ஸ்விங் இருக்கும், சீம் மூவ்மெண்ட் இருக்கும். இவரும் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பவுலர் தான். ஸ்லோவர் ஒன்ஸ் போடுவாரு, சூப்பரா பவுலிங் போடுவாரு. அண்ட் ரொம்ப முக்கியமான பிளேயர் கேஷவ் மகாராஜ். இங்கிலாந்துக்கு ஸ்பின் ஆட தெரியாதுன்றது நமக்கு தெரியும். பேப்பர்ல ஸ்பின் அப்படின்னு எழுதி நீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னாலே அதுக்கே அவுட் ஆவாங்க பாதி இங்கிலீஷ் பிளேயர்ஸ். முக்கியமா அந்த ஹாரி ப்ரூக். ஹாரி ப்ரூக்குக்கும் கேஷவ் மகாராஜுக்கும் இந்த மேட்ச்ல என்ன காம்படிஷன் நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. முக்கியமா என்னன்னா, கேஷவ் மகாராஜ் அந்த காம்படிஷனை ஈஸியா ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் கேஷவ் மகாராஜோட அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இங்கிலாண்டோட அந்த ரைட் ஹேண்டட் மிடில் ஆர்டரை வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அதை வந்து இங்கிலாந்து எப்படி கவுண்டர் பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த மாதிரி நேரத்துல சும்மா 6 அடிக்க போறேன்னு இறங்கி வந்து சுத்தினாலாம் வேலைக்கே ஆகாது. ப்ராப்பரா பார்த்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கேஷவ் மகாராஜா ஆடியே ஆகணும். அந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் டீம் இதுக்கு முன்னாடி சிறப்பா வந்து 2023 வேர்ல்ட் கப்ல செஞ்சாங்க. அந்த மேட்ச் எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா கத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட 11 இருக்க போது, இதுதான் வந்து இங்கிலாண்டோட 11 இருக்க போது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் என்னோட பார்வையில ஹாரி ப்ரூக். ஹாரி ப்ரூக் சரியா பெர்ஃபார்மே பண்ணல ரொம்ப காலமா. இந்த மேட்ச்ல அவருக்கு மிகப்பெரிய கண்டம் யாரு அப்படின்னா கேஷவ் மகாராஜ். அந்த கண்டத்தை அவர் தாண்டிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதே மாதிரி என்னோட இன்னொரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் ஃபில் சால்ட். ஃபில் சால்ட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் ஹாரி ப்ரூக்கை விட ஒரு பாயிண்ட் ஹையராகவே ரேட் பண்ணுவேன். காரணம், ஹாரி ப்ரூக் வந்து அந்த ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறாருன்றது வெளிப்படையா தெரியுது. அந்த மிடில் ஓவர்ஸ்ல வேற அவர் வந்து மாட்டிக்கிறாரு. ஃபில் சால்ட்டுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர் வரப்போறது பவர் பிளேல, ஓப்பனிங்ல அந்த முதல் 10 ஓவருக்குள்ளேயே ஒரு 60-70 ரன் அடிக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி, அந்த எபிலிட்டி வந்து அவர் வச்சிருக்கிறாரு. அதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரான்றதுதான் என் கொஸ்டின். ஃபில் சால்ட் நல்லா விளையாண்டா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். இங்கிலாந்துக்கு ரொம்பவே சாதகமா அமையும் ஒரு பெரிய ஸ்கோரை வந்து போர்ட்ல போடுறதுக்கு, ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்றதுக்கு. எய்தர் வே ஃபில் சால்ட் நல்லா ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்து என்னோட செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். தேர்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் மறுபடியும் இங்கிலாந்து டீம்ல இருந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோஸ் தி பாஸ் பட்லர்.
த பாஸ் அப்படின்றது இதுதான் கடைசி மேட்ச்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பாஸ் கிடையாது, கேப்டன்சி தூக்கி போட்டு போறேன் அப்படின்றாரு. லாஸ்ட் மேட்ச் அஸ் கேப்டன் அந்த டீமுக்காக கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு வெறி அவருக்கு பர்சனலா இருக்கும். அந்த காரணத்தினால அவர்கிட்ட இருந்து ஒரு 50 ரன்னாவது வரும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். இப்போ இந்த 3 பிளேயர்ஸ் நம்ம இங்கிலாந்து டீம்ல இருந்து பார்த்துட்டோம். இன்னொரு 2 பிளேயர் என் லிஸ்ட்ல இருக்காங்க, பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அத சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஹைன்ரிக் கிளாசன். ஏன் ஃபேவரட் ஹைன்ரிக் கிளாசன். இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள அவரோட முதல் மேட்ச் விளையாட வராரு அப்படின்றத நினைக்கும் போது செம எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஹைன்ரிக் கிளாசன் சூப்பரான பேட்ஸ்மேன், எப்பயுமே அவரை நம்பலாம் அந்த மிடில் ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அதுவும் எப்படி அப்படின்னா, இன்கேஸ் அந்த முதல் 40 ஓவர் ஆர் அட்லீஸ்ட் முதல் 35 ஓவர் மற்ற டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் சவுத் ஆப்பிரிக்கா ஆடி கொடுத்துட்டாங்க. ஒரு 35வது ஓவர்ல ஹைன்ரிக் கிளாசன் உள்ள வராரு அப்படின்னா அங்கிருந்து ஸ்கோரை டபுள் பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா எபிலிட்டிஸுமே அவர் பேட்ல இருக்கு. அவர் போட்டு அடின்னு அடிச்சாருன்னா 35வது ஓவர்லயே அவங்க ஒரு 200 ரன்ல இருக்காங்க அப்படின்னா அவர் அடிக்கிற அடியில 400 ரன்னு கொண்டு போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இது அவர் முன்னாடி செய்யவும் செஞ்சிருக்காரு. நான் எக்ஸாஜரேட் எல்லாம் பண்ணல. இதை ஒரு 2023 வேர்ல்ட் கப்ல செஞ்சாரு வாங்கடே ஸ்டேடியம்ல, இதே இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. நம்ம அந்த மேட்சையும் பார்த்திருக்கோம். ஸோ ஒரு ஹைன்ரிக் கிளாசன் விளையாட போறது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நான் என்னோட லாஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார், 5th பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் கோயிங் டு பி மார்க்கோ யான்சன். கேசவ மகாராஜை பத்தி பேசணும், நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். எனக்கு கேசவ மகாராஜ் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த மார்க்கோ யான்சனை ரொம்ப பிடிச்சிருக்கு. மார்க்கோ யான்சனை நான் ஏன் இங்க ஆட் பண்றேன் அப்படின்னா, நம்ம ஃபில் சால்ட் நல்லா விளையாடுவாருன்னு சொல்லிட்டோம். ஃபில் சால்ட்டுக்கு நியூ பால்ல பவுலிங் போட போறது இந்த மார்க்கோ யான்சன் தான். எனக்கு இந்த 2 பிளேயரையுமே பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல வைக்கிறதுக்கான காரணமே, ஃபில் சால்ட் நல்லா ஆடினா மார்க்கோ யான்சன் எனக்கு சரியா ஆடலன்னு அர்த்தம். மார்க்கோ யான்சன் நல்லா ஆடினா ஃபில் சால்ட்டால நல்லா ஆட முடியாது. இந்த டைனாமிக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான காம்படிஷன் இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். மை ஃபேவரேட்ஸ் ஆர் கோயிங் டு பிளே. அதாவது இந்த 2 டீம்லயும் என் ஃபேவரட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு ஈஸியா குவாலிஃபை ஆகி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஒருவேளை ஏதோ ஒரு விஷயம் நடந்து, ஒரு மிரக்கல் நடந்து ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச்னால குவாலிஃபை ஆவாங்களா, அதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ. திஸ் ஹாஸ் பீன் இட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.